ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே இந்த புக்கை பற்றின ரிவ்யூ நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதான் இப்போ பார்க்க போகிறோம். இது கணியன் டிஎன்பிசி புது தமிழ் புக்கு. ஃபஸ்ட்டு இந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணது, பப்ளிஷரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த புக்கு எந்தெந்த சென்டர்லலாம் கிடைக்கும், அதாவது எந்தெந்த புக் ஷாப்லலாம் கிடைக்கும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஷாப் வந்து உங்கள் நியர்பை ஷாப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் இந்த புக்கை கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் அந்த புக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட்டு இலக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும், இலக்கணம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இலக்கணத்தில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இலக்கியத்துக்கான டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது தமிழ் அறிஞர்களும் தொண்டுக்கான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம், யார் யார் எந்தெந்த ஆத்தர்னா அவங்கள பற்றின டாபிக்ஸ், அவங்க நேம்லாம் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து அந்த தமிழறிஞர்களும் தொண்டுங்கள்லேயே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதல் தகவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து இலக்கணம் டாபிக்ஸ். இலக்கணம் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியுமான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. திருவள்ளுவரோட வேறு பெயர், திருக்குறளோட வேறு பெயர், திருக்குறளுக்கு யார் யாரெல்லாம் உரை எழுதினாங்க, அடுத்து எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை குறட்பாக்கள் இருக்குது, அப்புறமேட்டுக்கு திருவள்ளுவரோட அந்த சிலைகளோட சிறப்பு, திருவள்ளுவரோட அந்த மண்டபம் எழுப்பினாங்கள்ல அதனோட சிறப்பு, அப்புறம் திருக்குறள் இருக்குல்ல அது யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க, எந்தெந்த மொழியிலலாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. திருக்குறளோட மேற்கோள்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. அடுத்து சிலபஸ் வைஸ் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அந்த டாபிக் பார்க்கலாம். அந்த டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் எது வரும்னா பாரதியார் வருவாங்க. பாரதியாரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்க பேர் என்ன, அவங்க இயற்பெயர் என்ன, அவங்க மனைவி பெயர் என்ன, பெற்றோர் பெயர் என்ன, காலம், அவங்களோட சிறப்பு பெயர், அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எந்த இதழ்கள்லாம் எந்த ஆண்டு தொடங்கினாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான மேற்கோள்கள், அவர் வந்து நம்ம அது ஓரியன்டாக, அதாவது பாரதியார் ஓரியன்டாக நம்ம சிலபஸில் என்னென்னலாம் ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிருக்கோ அந்த பாடலும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு பாரதியாரோட மேற்கோள்கள், பாரதியார் யார் யாரெல்லாம் புகழ்ந்தாங்க, அப்புறம் என்னென்னலாம் சொல்லி புகழ்ந்தாங்க அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இங்கே. அது ஒரு 1.5 பேஜ் கிட்டத்தட்ட போகும். நெக்ஸ்ட்டு பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். அவங்களோட இயற்பெயர், அவங்க பெற்றோர் பெயர், ஊர் பெயர், அவங்க என்னென்னலாம் புக்கு எழுதுனாங்க எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக் எனக்கு படிக்கக்குள்ள ஸ்டார்டிங்கில். அவங்க வந்து என்னென்ன பாடலாம் புக்கில் ரைட் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுதோ அதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலையும் கொடுத்து இங்கே நமக்கு சொல்லும் பொருளை கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்ட் டாபிக் பார்க்கலாம். அதாவது பொருத்தமான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுது, அது இங்கே கொடுத்துருக்காங்க. இது எதில் வரும்னா இலக்கணத்தில் வரும், பகுதி ஆவில் வரும். அதெல்லாம் அங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாக படிச்சிருப்போம், ஆனால் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சூழ்ங்கிறது கூட போன டைம் வந்து குரூப் 4 வந்துருந்துச்சு. இது வந்து தொடரால் அறியப்படும் ஆசிரியர்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அது குரூப் 4 குரூப் 2லலாம் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிறதும் கேட்பாங்க. அடுத்து நமக்கு சிலபஸ் ஓரியன்டான திருக்குறளும் இங்கே கொடுத்துருக்காங்க. திருக்குறள் கொடுத்து சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. அது எந்த அணியில் பயின்று வருது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இந்த ஒரு புக் இருந்தால் போதும், நம்ம சிலபஸ் வைஸ் வந்து ஒரு 3/4 கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. புக்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அமேசானில் 300 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த புக்கு வேணுன்னா நீங்கள் அதுமாரி வாங்கிக்கோங்க. நான் கீழே கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா படிங்க.